கர்த்தருக்கு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 2 பெண்கள். பெரிய பொண்ணுக்கு வந்து சுகன்யா. அவங்க திருமணத்துக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். திருமணம்னாலே வீட்டில் ஒரே சண்டை எல்லாம் இந்த மாதிரி வரும். ஒரு நாள் ஐயா கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜபகோபுரத்தில் எங்கள் அம்மா அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்க. ஜபகோபுரத்துக்கு குடும்பத்தோடு போயிட்டு ப்ரேயர் பண்ணோம். ப்ரேயர் பண்ணவொடனே ஐயா சொன்னார், இந்த வருடத்தில் உனக்கு திருமணம் நடக்கும்னு. ஜூன் 12 கர்த்தர் என் மகளுக்கு திருமண காரியத்தை வாய்க்க பண்ணார். அதுக்காக கர்த்தர் கோடி கோடி ஸ்தோத்திரம். அதே மாதிரி ஒரே வருடத்தில் இந்த வருடத்தில் 2025 பெண் குழந்தைய கொடுத்தாரு. கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்தார். அதற்காக கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் சசிகலா. நான் டீபிச்சத்துலேருந்து வரேன். என் பொண்ணுக்கு ரொம்ப கொஞ்சம் கடை இருந்தது. அதுக்கப்புறம் நகைலாம் வச்சுட்டு இருந்தோம். எந்த நகையுமே எல்லாம் அடமானத்தில் தான் இருந்தது. அப்போ நான் சொன்னேன், ஏசப்பா என் நகையெல்லாம் நான் மீட்டுட்டு என் கடத்தெல்லாம் நான் கொடுத்துட்டு நான் உனக்கு சாட்சி சொல்வேன் ஏசப்பான்னு சொன்னேன். அதே மாதிரி 9ஆம் மாதம் என் நகையை மூட்டார். அதே மாதிரி மறு மாதம் என் பொண்ணுக்கும் பெரிய கடத்தை உழைக்கிறதுக்காக 5 லட்சம் லோன் வந்தது. அந்த 5 லட்சத்தில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவள் சந்தோஷமாக இருக்கிறா. அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்காக நான் அதுக்கப்புறம் என் மருமக காணாத போயிட்டான். இந்த 20 மணி நேரத்தில் நான் ஜபத்தில் நான் அழுது 12 மணிக்கு என் மருமக காணோம், 5 மணிலேருந்து காணோம் தேடுறா, எனக்கு வேணும் எனக்கு அப்படின்னு அழுது நான் ஜோம் பண்ண சொல்லும். சிஸ்டர் எடுத்து 12 மணிக்கு எடுத்து தின்னாம்மா என் மருமக காணாத போயிட்டாம்மா, அதுக்கு ஜோம் பண்ணுங்க. உடனே ஜோம் பண்ண 5 நிமிஷத்தில் என் மருமக இருக்கிற இடத்துல சொன்னாங்க. அதையும் நான் சொன்னேன், நான் சாட்சி சொல்லுவோம்மான்னு. இந்த சாட்சியை சொல்ல வச்சதுக்கு ஆண்டவருக்கு கோடான கோடி சோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற மங்கள வார்த்தை என்ன? ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 115ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். இந்த வசனம் இப்படியாய் தொடங்குகிறது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை அப்படின்னா இந்த நிகழ்ச்சிகளை டிவியில் பார்க்கிற பிள்ளைகளை கர்த்தர் நினைத்திருக்கிறார். இதை யூடியூபில் பார்க்கிற பிள்ளைகளை கர்த்தர் நினைத்திருக்கிறார். நம்மை ஆண்டவர் நினைத்திருக்கிறார். நிறைய பேர் உங்களை மறந்துட்டாங்க, உங்களை கண்டுக்கலை. உங்ககிட்ட காசு இருக்கும்போது கூடயே சுற்றி சுற்றி வந்தாங்க. உங்ககிட்ட அழகு இருக்கும்போது சுற்றி சுற்றி வந்தாங்க. இப்போ நீங்கள் யாருக்குமே வேண்டாம், யாருக்குமே இப்போ நீங்கள் தேவையில்லை. ஆனால் இயேசு சொல்கிறார், நீ எனக்கு தேவை என்று சொல்லுகிறார். உன்னை நான் நினைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வேதத்தில் ஒரு அருமையான வசனம் உண்டு. எப்ராயிம் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா, அவனுக்கு விரோதமாக நான் சில காரியங்களை பேசினது முதல் அவனையே நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சில நேரங்களில் நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக சில காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்ம மேலே கோபப்பட்டாலும் அடுத்த நிமிஷம் நம்மளை நினச்சிக்கிட்டே இருப்பாராம். சில நேரங்களில் நம்ம தகாத காரியங்களை செய்யும்போது ஆண்டவர் சில நேரங்களில் உங்களை கண்டிக்கிறார், தண்டிக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமக்கு பிரியமான பிள்ளைகளை சிட்சிக்கிறாராம். அதே போல் ஒரு தகப்பன் தன் பிள்ளையின் மேலே வைத்திருக்கிற ஒரு ஆசையினாலே, ஒரு அன்பினாலே தான் தன்னுடைய பிள்ளைகளை தண்டிக்கிறானே தவிர அவன் பிள்ளைகளை பழி வாங்கினோ, பிள்ளைகளை தொல்லை பண்ணனோ, கஷ்டப்படுத்தினேன்னு சொல்லி ஒரு நாளும் ஒரு தகப்பனும் தாயும் பிள்ளைகளை அடிக்க மாட்டார்கள். சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை கண்டித்தாலும் அவங்க மேலே நினைவாக இருக்கிறார். அன்றைக்கு எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரன் அல்லவா, அவனுக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்ததை நிமித்தம் அப்படின்னா கண்டித்ததை நிமித்தம்னு அர்த்தம். அதன் நிமித்தம் நான் அவனையே நினைத்து கொண்டிருக்கிறேன். அந்த வசனத்தை வாசிக்கும்போது நான் என்னுடைய அனுபவத்தை யோசித்து பார்த்தேன். என் பிள்ளைகளை அடிச்சிட்டேன்னா அதன் பிறகு அவங்க ஞாபகமாகவே இருக்கும். அதுக்கு பிறகு அவங்கள கொண்டு போய்
கூல் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுத்து அப்படியே கூல் பண்ணி அப்படி அழகாக கொண்டு போயிடுவேன். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, எந்த பிள்ளைகளும் தன்னுடைய தாய் தகப்பன் உங்களை கண்டிக்கும் போது எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னை பிடிக்கல அதனால தான் கண்டிக்கிறாங்கன்னு ஒரு நாளும் நினைக்கக்கூடாது. உங்களை நேசிக்கிறதுனால, உங்களை ரொம்ப அவங்க அன்பு செய்கிறதுனால தான் என் பிள்ளை தப்பான வழியில் போயிடக்கூடாதுன்ற ஒரு ஆதங்கத்தில் அவங்க அடித்து அப்படி வளர்க்குறதுனால தான் பிள்ளைகள் அவருடைய எதிர்காலம் கர்த்தருக்குள்ளே ஸ்திரப்பட்டு சீர்படுத்தப்படுகிறது. சீர்படுத்துகிற பொறுப்பை ஆண்டவர் தன்னுடைய பெற்றோரிடத்திலே கொடுக்கிறார். பிள்ளைகளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவங்கள நடத்துகிற பொறுப்பை பெற்றோரிடத்திலே கொடுக்கிறார். ஆண்டவர் உன்னிப்பாய் கவனித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த பொறுப்பை பெற்றோரிடத்திலே கொடுக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய விதத்திலே நீ நடத்தினால் முதிர் வயதிலும் அவன் அதை கடைபிடிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை சில நேரங்களில் பிள்ளைகளை அடிக்கும்போது டேடி டேடின்னு அந்த பிள்ளைங்க அப்படி அழும்போது மனசு உடையும். ஆனாலும் இந்த பிள்ளைகள் அடுத்து இந்த தப்பை பண்ணக்கூடாதே அப்படின்றதுனால அதையும் தாண்டி நம்ம கண்டிக்கிறோம். எல்லா பெற்றோரும் செய்கிற காரியம்தான். ஆனால் எந்த தாய் தகப்பன் பிள்ளைகளை கண்டிக்காமல் வளர்க்கிறார்களோ அப்படி வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் பின் நாட்களில் ஒரு ஏமாற்றத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒரு தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒரு சின்ன கஷ்டம் வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் அந்த பிள்ளைகள் வளர்க்கக்கூடாதபடிக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிப்பாக நல்ல விதத்தில் நடத்த நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி இருந்த அந்த நாட்களில் அவர்களுக்கு வலிக்கும். இன்றைக்கு என் பிள்ளைகள் வளர்ந்து வருகிற நாட்களில் பார்க்கும் பொழுது அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. சரி, எதுக்கு சொல்கிறேன்னா, அதுக்காக அடிக்கிறதுக்காக பிள்ளைகளை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்காம இல்லை, பிள்ளைகளை எப்போவுமே நம்ம நினைவில் வச்சு அவங்களுக்கு எந்தெந்த காலத்தில் எது செய்யணுமோ எல்லாத்தையும் நம்ம செய்து கொடுப்போம். அதுதான் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் இந்திய தேசத்தில் பிறக்கிறதுக்கு முதல்ல கொடுத்து வச்சிருக்கணும். உலக தேசங்கள் அனைத்திலும் கடந்து போன ஒரு அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் என்கிற அதிகமான பிணைப்பும் அன்பும், இந்த பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் தியாகம் பண்ணுகிற வாழ்க்கையும் நான் இந்திய தேசத்தில் தான் பார்க்குறேன். அயல் தேசத்துக்கு போனால் இந்திய தேசத்தில் உள்ள பிள்ளைகள் அங்கே இருக்கிறவங்க தான் இந்த அழகான ஐக்கியத்துக்குள்ளால் இருக்கிறாங்க. வெளி தேசத்தில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா இது போன்ற தேசத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளைக்காரங்க 18 வயசு 17 வயசு அந்த ஸ்கூல் முடிக்கிறது வரைக்கும் தான் பிள்ளைகளை பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் அவன் எங்கே போகிறான், என்ன செய்கிறான், எதையும் இவங்க கண்டுக்க மாட்டாங்க. படிக்கிறானா படிக்கலையா, அவனை படிக்க வைக்கிறதுக்கு செலவு பண்ணுறதோ ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அவனாக சம்பாரித்து படிச்சுக்கணும், அதுக்கு அவனாக சம்பாரித்து வளர்ந்தது தான் உண்டே தவிர, நம்முடைய பெற்றோரை போல் கல்லூரி காலங்கள் அதுக்கப்புறம் அவன் கல்யாணம் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் நம்ம பார்த்து செய்வோம். அங்கே அப்படியெல்லாம் கிடையாது. அவனா வேலை செய்துட்டு படித்தேன்னா படிக்கலாம், இல்லைனா சுற்றணும் சுற்றலாம், ஊர் சுற்றலாம், எந்த மனுஷனோட அவங்க சுற்றலாம். பெற்றோர்கள் அதை கண்டுக்கிறது கிடையாதுன்னா அங்கே உள்ள கல்ச்சர் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய இந்திய தேசத்தை பார்க்கும் பொழுது தான் வேதாகம கல்ச்சர் இந்திய தேசத்திலே அதிகமாய் மக்கள் மத்தியில் இருக்கிறதை பார்க்கிறேன். அந்த அப்பா அம்மா பிள்ளைகள் என்கிற அந்த குடும்ப உணர்வு. இன்றைக்கு செய்தியே என்னன்னா, குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அந்த குடும்பத்தில் ஒரு அன்பு, ஒரு ஐக்கியம், ஒரு அந்யோன்யம், பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் செய்கிற தியாகங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் இந்திய தேசத்திலே பிறந்ததற்காக. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறாரு. அப்போ குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும்னா குடும்பங்களை அவர் நினைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். முதல்ல சொல்கிறாரு, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் என்ன கண்டுக்கவே இல்லைன்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க திரும்பி பார்த்தாச்சுன்னா தான் தெரியும். அவங்க இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவர்களிடத்தில் உயிர் இருக்கிறதுனால தான் சொல்கிறாங்க. ஆண்டவர் அவர்களை நினைத்தபடியினாலே தான் அவர்களுக்கு உயிரை கொடுத்தார், அவர்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொருவரும் அட்லீஸ்ட் சொந்த வீடு இல்லைனாலும் குடியிருக்க ஒரு வாடகை வீட்டையாவது இருக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு லீஸ் வீடு, ஒரு போக்கியத்திற்கு ஒரு வீடை எடுத்து வச்சுட்டு ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் உட்கார்ந்து உங்களுடைய குடும்பத்தை பெருசாக இல்லைனாலும் அன்றன்றைக்குள்ள ஆகாரத்தை பிள்ளைகளுக்கு போஷித்து அழகாக பிள்ளைகளை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். வசதி இல்லைன்னா கூட நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து உங்களுடைய பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வைக்கிறீங்க. எனக்கு வசதி இல்லை அதனால் என் பிள்ளை படிக்கவே வேண்டான்னு சொல்லிட்டு இந்த நாட்களில் பிள்ளைகளை பணிக்கு அனுப்புகிற, சிறு பிராயத்திலே வேலைக்கு அனுப்புகிற பெற்றோர்கள் மிக 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 குறைவு. சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, நான் படிக்கலை, என் பிள்ளைகளாவது நல்லா படிக்கணும்.
சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இங்கிலீஷே வரல, என் பிள்ளைங்க இங்கிலீஷ் பேசுகிறத பார்த்து நான் ரசிக்கணும் அப்படின்வாங்க. அப்படித்தான் இந்த சாதாரண வேலை செய்கிற பிள்ளைகள், கூலி வேலை செய்கிற பிள்ளைகள் இன்றைக்கு பிள்ளைகளை நல்ல இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் கான்வென்ட் ஸ்கூலில் படிக்க வச்சு அவங்கள நல்ல ஆளாக்குறதை கண்டு கர்த்தருக்குள்ளே நன்றி செலுத்துகிறேன். ஒரு முறை அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு குடும்பம், நல்ல எங்களுடைய ஊழியத்தில் நெருக்கமாக இருக்கிற ஒரு குடும்பம். அப்போது அந்த கணவன் மனைவி அவங்களுக்கு 2 கேர்ள்ஸ் பிள்ளைங்க இருக்கிறாங்க. மீட்டிங் ரெகுலராக வருவாங்க. அப்போது ஒரு நாள் திடீர்னு அவங்க அப்பாவை காணோம், அந்த பிள்ளைகளுடைய தகப்பன் வரல. அப்போ நான் கேட்டேன், எங்கே அப்பா எங்கே அப்படின்னு கேட்டேன். அப்பா ஏன் மீட்டிங் வரலன்னு கேட்டேன். அப்போது அந்த பிள்ளைகள் சொல்கிறாங்க, இப்போ நான் காலேஜ், அப்போ தான் அந்த மூத்த மக 12th முடிஞ்சு காலேஜுக்கு போனவ சொல்கிறா, இப்போ நான் காலேஜுக்கு போனேன் இல்லைங்கள், இது வரைக்கும் எங்கள் அப்பா ஆட்டோ ஓட்டி அதிலிருந்து வருகிற வருமானத்தை வச்சு நாங்கள் குடும்பத்தை நடத்திட்டு இருந்தோம். பகலில் ஆட்டோ ஓட்டுவார், நைட்டு வீட்டில் இருந்தார். இப்போ வந்து பகலில் ஆட்டோ ஓட்டிட்டு நைட்டு செக்யூரிட்டி ஜாபு போய் பண்ணுறாரு. எதுக்கு? நைட்டெல்லாம் வேலை செய்தால் தான் என்ன கல்லூரியில் படிக்க வைக்க முடியும். பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுற ஒரு சகோதரன் தன்னுடைய பிள்ளை கல்லூரிக்கு படிக்க போகிறா. இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் தேவைப்படுதுன்றதுக்காக இரவெல்லாம் கண் விழித்து அதன் பிறகு அந்த செக்யூரிட்டி ஜாபுக்கு போயிருக்கிறார். இதுதான் இந்திய தேசத்தில் உள்ள பெற்றோருடைய தியாகம். இந்த தியாகத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா என் பிள்ளை படிக்கணும். அந்த தம்பி படிக்கலை, ஒரு டிரைவிங் ஸ்கூல் இன்ஸ்ட்ரக்டராக இருந்தான் அந்த தம்பி. எனக்கு அவனை சின்ன வயசுலேருந்து தெரியும். அவனுடைய திருமண வாழ்க்கை, அவனுடைய பிள்ளைகள் பிறந்தது எல்லாமே எனக்கு தெரியும். ஒரு சின்ன சாதாரண டிரைவிங் ஸ்கூல் இன்ஸ்ட்ரக்டராக இருந்த ஒரு மகன். இன்றைக்கி அந்த 2 பிள்ளைகள் அழகாக படித்து நல்ல டிகிரி வாங்கி, நான் அதை மூத்த மகளுக்கு ஆண்டவர் வேலையெல்லாம் கொடுத்து நல்லா வச்சுட்டார். எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படின்னா இதை இன்னொரு விதத்தில் சொன்னால், உன்னை ஞாபகத்தில் வச்சு ஆசீர்வதிப்பார். அதான் இந்த வசனம். உன்னை ஞாபகத்தில் வச்சிருக்கிறாருன்னா எந்த நேரத்தில் உனக்கு எது தேவையோ அதை நான் செய்வேன்னு ஆண்டவர் சொல்கிறேன். இப்போ என் பிள்ளைகளை நான் வளர்த்து வருகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா, அந்தந்த வயசில் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்து ஒரு தகப்பனாக, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல அப்பாவாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ எப்படி செய்ய முடிகிறது? குறிப்பறிந்து நேரம் அறிந்து செய்கிறதுனாலனா, பிள்ளைகள் என் நினைவில் இருக்கிறார்கள். இப்போ நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு உங்களை எழுப்பி கேட்டால், என்ன கேட்டாலும் சில நேரத்தில் திணறிட்டு பதில் சொல்லுவீங்க. உனக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டால் கரெக்டாக சொல்லிடுவீங்க. நான் சொல்கிறது விளங்குதா? நைட்டு 12 மணிக்கு அரை தூக்கத்தில் எழுப்புறாங்க. எழுப்பி என்னென்னமோ கேட்குறாங்க. உனக்கு அந்த நேரத்தில் டக்குன்னு பதில் சொல்ல முடியாது. ஆனால் உனக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டால் டக்குன்னு சொல்லிடுவாங்க. உன் பிள்ளை என்ன பண்ணுறான்னா டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவர்கள் அந்த தகப்பனுடைய தாயினுடைய நினைவுக்குள்ளாகி விட்டார்கள். இந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. நாம் கர்த்தருடைய நினைவுக்குள்ளே இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். அவருடைய நினைவுக்குள்ளால நாம் கலந்து விட்டோம். அவருடைய உயிரோடு உயிராக நாம் கலந்திருக்கிறோம். நம்முடைய உயிரோடு உயிராக என் இயேசு கலந்திருக்கிறார். இதுதான் இந்த உலகத்தில் நமக்கு பெரிய கொடுப்பினை. ஹல்லேலூயா. நேரம் அறிஞ்சு செய்வார். சில நேரங்களில் நீங்கள் நினைக்கிறீங்க, நான் கதறிட்டு கிடக்கிற ஆண்டவர் கண்டுக்கல. சில நேரங்களில் உங்களை கண்டுக்காமல் விடுறது எதுக்குன்னா, நீ பக்குவப்படுவதற்காக தவிர வேறு ஒன்றுக்கும் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு அப்பா பிள்ளைக்கு ஒரு நீச்சல் கற்றுக் கொடுக்குறாருன்னு வச்சிங்க. பிள்ளைய தூக்கி தண்ணியில் போட்டுட்டு ஒரு கையை பிடிச்சிக்கிட்டே இருப்பார். இந்த ஒரு கையை பிடிச்சிக்கிட்டே போவார். டக்குன்னு கையை விட்டுருவார். எதுக்கு? அந்த பிள்ளை அமிழ்ந்து சாவுறதுக்கு அல்ல, அது கொஞ்சம் தத்தளித்து தண்ணி குடித்தாதான் அது இந்த நீச்சலை கற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காக விட்டுருவார். ஆனால் அதே நேரத்தில் அது அமிழ்ந்து போகிற நேரத்திலே தகப்பன் தூக்கி விடுவார். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் பொழுது ஆண்டவர் கூட தான் இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. திராணிக்கு மிஞ்சி ஒரு நாளும் சோதிக்க மாட்டார். நீ அமிழ்ந்து போகும் பொழுது தூக்குவார். ஆனால் அமிழ்வதற்கு முன்பாக நீ கையை காலை போட்டு அடித்து கஷ்டப்படுற ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் கஷ்டப்படு, நீ பக்குவப்படணும், நீ மெச்சூரிட்டி வரணும் உனக்கு அப்படின்னு ஆண்டவர் பார்த்து கொண்டு இருப்பாரே தவிர நீ அழிந்து போக ஆண்டவர் விட மாட்டார். இந்த சொல்கிறவங்க அத்தனை பேரையும் பாருங்கள், நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், அழிஞ்சிட்டு இருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் கண்டுக்கல. நீ அழிஞ்சிருந்தா நான் அழிஞ்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லவே முடியாது. அதான் உண்மை.
அழிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறாய், ஆனால் நீ அழியாதபடியினாலே தான் சொல்லுகிறாய். நீ அழிந்ததற்கு பிறகு அதை சொல்ல முடியாது. ஆண்டவர் அழிய விட மாட்டார். அப்படியே நினைவுக்குள்ளே வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன், ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். இஸ்ரவேல் குடும்பம்னா ஜெனரலா எல்லா குடும்பங்கள். ஆரோன் குடும்பம்னா ஊழியத்திற்காக அழைக்கப்பட்ட பிள்ளைகளுடைய குடும்பங்கள். நீங்கள் இஸ்ரவேல் கோத்திரத்தில் உள்ள பிள்ளைகளாக இருந்தாலும் குடும்பத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் உங்களுக்கென்று ஒரு தனி வார்த்தை எழுதியிருக்கிறது, ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சிலர் சொல்லுவாங்க, ஊழியத்துக்கு போனாலே நிறைய கஷ்டப்படுவாங்க, நிறைய கஷ்டப்படணும். உண்மைதான். ஆண்டவருக்காக கஷ்டப்படுறதுல நம்ம எந்த விதத்திலும் நம்ம தயங்கி விடக்கூடாது, அந்த காரியத்தில் பின்வாங்கி விடவும் கூடாது. ஆனால் அதையும் தாண்டி ஒரு சந்தோஷம் இருக்கும், அதை தாண்டி ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். எப்போ தெரியுமா? அந்த ஜனங்களுக்காக ஜெபித்து அவர்கள் ஆண்டவர் எனக்கு என்னென்ன செய்தார் என்று சாட்சி சொல்லும் பொழுது, அதை கேட்கும் பொழுது முதல் சந்தோஷப்படுகிறவன் ஊழியக்காரன் தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஊழியக்காரனை ஒரு நாளும் விட மாட்டார். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, அவன் ஊழியத்துக்கு வந்தாச்சுனாலே ஒரு ஜிப்பாவும் போட்டுட்டு ஒரு சோல்னா பையன் போட்டுட்டு அப்படியே பரதேசி மாதிரி சுத்தனன். இல்லை, அவர்கள் ராஜாக்கள், ஆசாரியர்கள், ஆண்டவருடைய மகிமையான காரியத்தை செய்கிற ராஜாதி ராஜாவுடைய ஸ்தானாதிபதிகள், ராஜகுமாரர்களாக தான் இந்த பூமியிலே உலா வர வேண்டும். நீங்கள் ஒரு நாளும் ஊழியக்காரன் அவன் காரில் போகிறான் பாருங்கன்னு சொல்லவே கூடாது. ஒரு முறை நான் கார் வியாபாரம் பண்ணும்போது ஒரு சகோதரன் தன்னுடைய மனைவியையும் கூட்டிட்டு ஒரு பாஸ்டரையும் கூப்பிட்டு வந்தார், வண்டி வாங்க. அப்போ நான் என்ன நினச்சேன், பொதுவாக பாஸ்டருங்களை கூப்பிட்டுட்டு ஒரு ஃபேமிலி வருதுன்னா அவங்க வண்டி எடுக்கும்போது எங்கள் பாஸ்டர் ஜெபம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கூப்பிட்டுட்டு வர்றாங்கன்னு தான் நினைப்பேன். அப்படி தான் அன்னைக்கு நினச்சேன். பார்த்துட்டு பாஸ்டரை கூப்பிட்டுட்டு எல்லா காம்பவுண்டில் உள்ள எல்லா வண்டியும் ஒன்றொன்னா சுற்றி பார்க்குறார். ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுக்காக சொல்கிறேன், ஊழியத்தில் நொந்து போய் நொடிந்து போய் ஊழியம் செய்யணுமா வேண்டாமா விட்டுட்டு ஓடிடலாமான்னு ஏதோ ஒரு சிலர் இங்கே இருக்கிறீர்கள். உங்களுக்காக ஆண்டவர் திடீரென்று இந்த காரியத்தை சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், அந்த வண்டியெல்லாம் பார்த்துட்டு ஒரு வண்டியை செலக்ட் பண்ணிட்டாங்க. பெஸ்ட்டு கார் ஒன்று நல்லது செலக்ட் பண்ணிட்டாங்க. என்ன காருன்னு எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, ஆனால் நல்ல காஸ்ட்லி கார் ஒன்று இருக்கிறதுல நல்லதாக பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே அட்வான்ஸு ரிசிப்ட் போடுறதுக்காக வேண்டி என்னுடைய அறைக்கு வர்றாங்க. அப்போ நான் அந்த ஐயாட்ட கேட்டிருக்கிறேன், ஐயா யார் பேரில் வண்டி வாங்க போகிறீங்க, யார் பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண, உங்கள் பேர்லையா உங்கள் மனைவி பேர்லையான்னு கேட்டேன். உங்கள் பேர்லையா உங்கள் மனைவி பேர்லையான்னு கேட்டேன். இல்லை எங்கள் பாஸ்டர் பேர்லன்னார். வண்டி நீங்கள் வாங்குறீங்களா பாஸ்டர் வாங்குறாரான்னு கேட்டேன். எங்கள் பாஸ்டருக்காக நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அப்போ நான் கேட்டேன், சரி நீங்கள் இவ்வளோ விலை உயர்ந்த காரை உங்கள் பாஸ்டருக்காக வேண்டி வாங்கி கொடுக்குறேன், அது வரைக்கும் பாஸ்டருக்கே தெரியாது. பாஸ்டரை கூப்பிட்டு வந்து ஜெபம் கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு தான் அவரே நினைக்கிறார், அவருக்கே தெரியாது. அப்போ இவ்வளோ பெரிய காரை பாஸ்டர் வாங்கி கொடுக்குறீங்க, நீங்கள் என்ன கார் வச்சுருக்கிறீங்கன்னு கேட்டேன். நான் 2 வீலர் வச்சுருக்கிறேன், ஹோண்டா பைக் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஹோண்டாவில் ஸ்ப்ளெண்டர் வச்சுருக்கிறேன்னு சொன்னார். அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, எப்படி இவர் ஒரு 2 வீலர் வச்சுட்டு இவர் ஒரு காரை வாங்கி பாஸ்டருக்கு ப்ரெசன்ட் பண்ணுவார். அப்போ அவர் சொன்னார், அந்த சகோதரன் சொன்னார், எங்கள் பாஸ்டர் ஐயா காரில் போகிறத பார்த்து நாங்கள் சந்தோஷப்படணும், அவர் நல்லா இருக்கிறத நாங்கள் பார்க்கணும். ஏன்னா இரவு பகலாக எங்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபிச்சு அந்த உபவாச ஜெபத்தில் நாங்கள் இன்றைக்கி வளர்ந்துட்டு வர்றோம். எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் பரிதவித்து பேசுகிற எங்கள் பாஸ்டர் ஐயா நல்லா இருக்கணும். சில மாதங்கள் கழித்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் வருகிறது. அப்போ ஒரு நல்ல அழகான காரு அவரே வந்து இங்கே வந்து வாங்கி அதே பாஸ்டரோட வந்து இப்போ பாஸ்டர் ப்ரே பண்ணி அவருக்கு வண்டி கொடுக்குறாங்க. அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கு நிறைய பேருடைய மனநிலையில் பாஸ்டருங்க நல்லா இருக்கக்கூடாது, பாஸ்டருங்க பிள்ளைங்க வந்து ட்ரெஸ் பண்ணக்கூடாது, பாஸ்டருடைய பிள்ளைங்க வந்து மேக்கப் பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்து சாதாரணமான காரியங்கள், அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே கூடாது. எல்லாருடைய பிள்ளைகளுக்கும் உணர்வுகள் இருக்கும், உணர்ச்சிகள் இருக்கும், எல்லாருக்கும் நல்லா பிள்ளைகளை வைக்கணுன்ற ஆசை இருக்கும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதுனால மற்ற பிள்ளைகளை காட்டிலும் அவர்கள் மேன்மையாக இருக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய ஆசை.
இன்னைக்கு ஆண்டவர் அந்த ஆரோன் குடும்பத்தில் இருக்கிற நிறைய ஊழியம் செய்கிற பிள்ளைகள் நொந்து போயிருக்கிறீங்க. எனவே உங்களுக்காக என் ஆண்டவர் உங்களையும் தன் நினைவிலே வைத்து கொண்டிருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக சொல்லுகிறார். ஆரோன் குடும்பத்தாரே, ஊழியம் செய்கிற குடும்பத்தாரே, உங்களை நான் குடும்பமாய் ஆசீர்வதிப்பேன். அந்த ஆரோனை ஆசீர்வதிப்பேன் என்று ஊழியம் செய்கிறவரை மட்டும் சொல்லல, ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆரோனுடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பம் நல்லா இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லவில்லை, இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றார். ஏன்னா குடும்பத்தை உருவாக்கினவர் நம்முடைய ஆண்டவர். ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை உண்டு பண்ணிவிட்டு சொல்லுகிறார், உனக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி அவனுடைய விலாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஏவாளாக உருவாக்கி, மனுஷனிடத்திலிருந்து எடுத்த விலா எலும்பை மனுஷியாக்கி மனுஷனிடத்திலே கொண்டு போய் கொடுத்து முதல் திருமணத்தை ஏதேனிலே ஆரம்பித்து வைத்தவர் என் ஆண்டவர். அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி மச்சங்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆளுகையின் அதிகாரத்தை ஆதாமிடத்திலே கொடுக்கவில்லை, ஆதாமுடைய குடும்பத்திற்கு கொடுத்தார். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க அப்படின்னு சொன்னார். மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியிலே நடமாடுகிற ஜீவ ஜந்துக்களையும் நீங்க நல்லா வச்சு என்ஜாய் பண்ணி அவைகளை ஆளுகை செய்யுங்கள் என்று கொடுத்து குடும்பத்தை ஆசீர்வதித்தவர் நம்முடைய ஆண்டவர். முதல் ஆசீர்வாதம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, குடும்ப ஆசீர்வாதம் தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்க குடும்பத்தில் 4 பிள்ளைகளா 3 பேர் நல்லா இருக்காங்க, ஒரு பிள்ளை மட்டும் கெட்டு போச்சுன்னா இன்னைக்கு அந்த பிள்ளையின் மேல ஆண்டவருடைய நினைவு அதிகமாய் வருகிறதை என் ஆவியிலே நான் உணர்கிறேன். சில நேரங்களில் நீங்க கதறிட்டு இருக்கிறீங்க, பிள்ளை இன்னும் வேதனைக்கின் காரியத்திலே போயிட்டு இருக்கத, இன்னும் பின்னோக்கி பின்மாற்றத்தில் போயிட்டு இருக்க நீங்க யோசித்துட்டு இருக்கிறீங்க. ஊதாரி மைந்தனை சந்தித்த ஆண்டவர் உன் பிள்ளையை சந்திக்கும் காலம் வருகிறது. சில நேரங்களிலே அவர்களுக்கும் படிப்பினை கொடுத்து இதுக்கு மேலே இவனுடைய லைஃப்ல எப்படிப்பட்ட தப்பை பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஆண்டவர் அவனுக்கு காலம் தாழ்த்தினாலும் ஆண்டவருடைய நினைவுக்குள்ள வச்சிருக்கிறதுனால அவன் அழிந்து போவதற்குள்ளால ஆண்டவர் அவனை பிடித்தெடுப்பார். அதான் உண்மை. அன்றைக்கு பாருங்க, அந்த ஊதாரி மைந்தனை குறித்து, இளைய குமாரனை குறித்து பார்க்கும்போது, அவன் வேலை இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவர் அவனை தூக்கி எடுக்கலை. அவன் இல்லைன்னா சின்ன சாப்பாட்டுக்கு கஷ்டப்படும் போது அவனை டக்குன்னு தூக்கி எடுக்கல. சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கடைசியாக பன்றிகளுக்கு கொடுக்கிற ஆகாரம் கூட தன்னால் சாப்பிட முடியவில்லையே என்கிற நிலைமை வரும் பொழுதுதான் அவனுக்கு உணர்வை கொடுக்கிறார். அப்பதான் யோசிக்கிறான், எங்க அப்பா வீட்டில் எவ்வளோ பேர் தாராளமாக சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க, நான் எதுக்கு இப்படி கிடந்து கஷ்டப்படணும்? தகப்பன் வீட்டை நினைக்கிறார். இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன் வீட்டை விட்டு வெளியேறு, உன்னுடைய மகனாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி, உன் வீட்டை நினைத்து பார்த்து உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு அவர்களை திருப்பி ஆண்டவர் கொண்டு வருவார். வனசஞ்சாரியை போல சுற்றுகிற அவர்களை குணசாலியாக கூடாரவாசியாக மாற்றி ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் அது ஆண்டவர் என்னைக்கு செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள், கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறோம். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் எழுந்தருள்வீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவிடை நாவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேப்ரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த
நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும் சாமி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்கிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சி ஆயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.